ஆசீர்வாதங்கள் வரும். தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு உண்டான மனுஷன் பலப்படுவான். நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. சரி, தேவனுடைய மகிமையை குறித்து நாம தியானிச்சுட்டு இருக்கோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. யோவான் 11:40. இயேசு மார்த்தாளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? மார்த்தாளை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லப்படுது, நீ என்னில் விசுவாசித்தாய், நீ என்ன நம்பினா எங்கிட்ட இருந்து வல்லமையையும் மகிமையையும் நீ எடுத்துக்கோ. விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க, விசுவாசம் உங்களுடைய சுவாசம். சொல்லுங்க, விசுவாசம் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையின் சுவாசம். சுவாசம் என்ன? உயிர் மூச்சு. ஆமா, அந்த மூச்சு இல்லை அப்படின்னா காயமே பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்றான். வெறும் காற்று அல்லது தேவனுடைய சுவாசம். ஆமா, அந்த சுவாசம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா நம்ம எல்லாமே டெட் பாடி, செத்த பிரயோகங்களா தான் இருக்கும். அப்படின்னா ஆண்டு என்ன சொல்றாரு, விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனை நீங்க எப்படி பிரியப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அதனால நான் தேவனை பிரியப்படுத்துறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க அவுட் ஆயிடுவீங்க. என்னுடைய ஜெபத்துல நான் அவரை பிரியப்படுத்துறேன் அப்படின்னா அப்போ நீங்க அவுட் ஆயிடுவீங்க. உங்களுடைய நீதி, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய ஜெபம் தேவனை பிரியப்படுத்துவதில்லை. உங்களுடைய விசுவாசமே தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒன்று. ஏன்னா இந்த விசுவாசத்துலதான் நமக்கு எல்லாமே வருது. என்னது? பரிசுத்தம், நீதி, ஜெபம், இதெல்லாமே விசுவாசத்தை அடிப்படையா வச்சுதான். விசுவாசங்கிறது தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு பாருங்க, விசுவாசமாகிய கப்பலை அவர்கள் சேதப்படுத்தினார். விசுவாசங்கிறது ஒரு பெரிய கப்பல் மாதிரி. கப்பல் எங்க ஓட? தரையிலையா தண்ணியிலையா? தண்ணியில, கடல்ல. வெளிப்படுத்தல் 17:1 சொல்லுகிறது, கடல் என்பது, தண்ணீர் என்பது இந்த உலகத்துக்கு அடையாளமா இருக்கு. அதுல இந்த உலகத்துல, இந்த பொல்லாத உலகத்துல கடுமையான சூறாவளியும் புயல் காற்றும் உள்ள இந்த உலகத்துல நாம ரொம்ப சேஃப்டியா கரை சேரணும்னு சொன்னா விசுவாசம் என்கிற கப்பல் ரொம்ப இன்றியமையாதது. அதனாலதான் சொல்றாரு, விசுவாசமாகிய கப்பல் நம்மை கரை சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு, விசுவாசம் என்பது கடல் இருக்கிற கப்பல் மாதிரி.
இந்த கப்பலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அப்படின்னா மாஸ்டர் நீதி, இந்த பரிசுத்தம், இந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் எங்க, இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க. ரட்சிப்பு அப்படிங்கிறது, ரட்சிப்புனா ரட்சிப்புக்குள்ள எல்லாமே அடங்கிடும். நீங்க எதிர்பார்க்கிற நீதி, நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம், நீங்க எதிர்பார்க்கிற ஜெபம், இது எல்லாமே ஆசீர்வாதங்கள் எல்லாமே ரட்சிப்புங்கிற ஒரு பொட்டலத்துல, ஒரு பாத்திரத்துல கத்து வச்சிருக்காங்க. ரட்சிப்புங்கிற ஒரு பாத்திரத்தை கொடுத்து அதுக்குள்ள நீதி, பரிசுத்தம் எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சிருக்காரு. அதனாலதான் தாவீது சொன்னாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய நாமத்தினால் தொழுகை செய்வேன் அப்படின்னு சங்கீதம் 118 சொல்றார். ரட்சிப்புங்கிறது பாத்திரம், எழுதுங்க. ரட்சிப்புங்கிறது பாத்திரம், விசுவாசங்கிறது கப்பல். கப்பலுக்குள்ள, விசுவாசங்கிற கப்பலுக்குள்ள ரட்சிப்புங்கிற பாத்திரத்தை ஏந்திட்டு இருக்கிறீங்க. இப்ப எது பெருசு? பாத்திரத்துக்குள் இருக்கிற நீதி, பரிசுத்தம், ஜெபம் இது பெருசா? அந்த பாத்திரத்தையும் உங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற விசுவாசங்கிற கப்பல் பெருசா? எதுவா பெருசு? விசுவாசங்கிற கப்பல் தான் பெருசு. ஏன்னா இந்த விசுவாசங்கிற கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டம் எடுத்துருச்சுன்னு சொன்னா எல்லா தண்ணி என்ன ஆயிடும்? கப்பலுக்குள்ள கப்பலுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க கையில் இருக்கிற பாத்திரம் கீழே விழுந்துரும். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? விழுந்துருவீங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்கள்ல, அவர் அவதரித்த நாட்கள்ல ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, நீ விசுவாசிக்கிறியா, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்பார். இல்லையா? ஜபத்தினால் கிடைக்காதது விசுவாசத்தினால் கிடைக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், ஆனா எல்லாரும் விசுவாசிக்க முடியாது. விசுவாசத்தை நான் மேம்படுத்தி பேசிட்டு இருக்கேன். அதனால ஜெப வேண்டாம், நீதி வேண்டாம், பரிசுத்தம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எது முக்கியம், எது பிரதானம், இது இருந்தா இது எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கலாம். விசுவாசம்ங்கிற ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா நாம எதிர்பார்க்கிற அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் மார்த்தாளை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதைத்தான் நானும் சொல்றேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய கனத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். எனக்குரியது எல்லாம் உனக்குரியது அப்படின்னு சொல்றார். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம், எனக்குரியது எல்லாம் உனக்குரியது. என் பாத்திரத்துல உங்களால பானம் பண்ண முடியுமா? நான் எடுக்கிற ஸ்பானத்தை நீங்க எடுக்க முடியுமா? முடியும் சொன்னா விசுவாசித்தால் முடியும் சொல்றார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிதானவைகளை அவன் செய்வான் இயேசு சொன்னான். என்னை விட பெருசா நீங்க செய்யலாம்னு சொல்றாரு. அப்ப விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதுக்கப்புறம் தான் ஜெபத்தை பத்தி சொல்றார். தேவனிடத்தில் சேருகிறவன், தேவனிடத்தில் பேசுகிறவன், தேவனிடத்துல கேட்கிறவன், அவன் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். விசுவாசத்தினாலே நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு மார்க் 11ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அப்போ தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டுமானால், தேவனுடைய மகிமையை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, விசுவாசம் எப்படி வரும்? இந்த விசுவாசத்தை எப்படி நான் ஆப்ரேட் பண்றது? இந்த விசுவாசத்தின் மூலமா நான் எப்படி பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சொல்லுங்க. இப்போ விசுவாசம் என்பது, விசுவாச வீரர்களுடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லிட்டு பாருங்க. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் விசுவாசம் சொல்றாங்க இல்லையே, பவுல் அதை கப்பல்னு சொல்லிட்டாரு. நீங்க சேஃப்டியா போய் சேரணுமா,
உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் சேஃப்டியா இருக்கணுமா, பாதுகாப்பா இருக்கணுமா, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ள எல்லாமே இருக்குது. அந்த பாத்திரத்தை தாங்கக்கூடியது விசுவாசமாகிய கப்பல். அந்த கப்பலை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த கப்பலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. உங்க கையில ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்துல ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த பாத்திரத்துல நீதி இருக்குது. அந்த பாத்திரத்துல பரிசுத்தம் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்கக்கூடியது, இது எல்லாத்தையும் நல்லபடியா கரசுக்கக்கூடியது விசுவாசமாகிய கப்பல் இல்லையா? அதை நம்ம சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனை நீங்க பிரியப்படுத்த முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படி வாழ முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நீங்க பார்க்கும்போது ராகா விசுவாச வீரர்களுடைய பட்டியல் வந்திருப்பான். அவன் தன்னுடைய பரிசுத்தத்தினால் காக்கப்படவில்லை, தன்னுடைய விசுவாசத்தினாலே அவள் பிழைத்தாள். பரிசுத்தம் பார்த்து வந்துட்டாரா, காப்பாற்றப்பட்டாரா? நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஜெபம், நம்முடைய நீதி, இதை வச்சு கர்த்தர் நம்மளை காப்பாற்றது இல்லை. நம்முடைய விசுவாசத்தினாலே நீதிமான் விசுவாசத்தினாலே தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான் அப்படின்னு சொல்ற. நம்முடைய விசுவாசத்துக்கு தகப்பனா இருக்கிற ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் நிறைய விஷயத்துல தவறுன. அப்ப விசுவாசங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் பிழைப்பான்னு சொல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான். அப்ப விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு. விசுவாசங்கிறது உசுறு மாதிரி. விசுவாசங்கிறது உங்களை சேஃப்டியா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கப்பல். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டுமா? கர்த்தருக்காக ஓடினேன், விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பவுல் சொல்றார். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன், என் நீதியை காத்துக்கொண்டேன். இதெல்லாம் ரெண்டாவது. விசுவாசங்கிற கப்பல் சேஃப்டியா இருந்தா அதுக்குள்ள எல்லாமே சேஃப்டியா இருக்கு. விசுவாசத்தை காப்பாற்றிக் கொண்டேன். எதுக்காக போராடணுமா? விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்றதுக்காகத்தான் போராடணுமா? கடைசி நாட்களில் இயேசு மனுஷகுமாரன் வெளிப்படும் போது விசுவாசத்தை காண்பாரோ? அப்ப விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்றது வாசிங்க. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. Hallelujah. The faith is assurance. Faith is title deed. Faith is confirmation. Hallelujah. விசுவாசம் என்பது ஒரு உறுதி பத்திரம், மூல பத்திரம். டைட்டில் டீட்னா மூல பத்திரம். மூல பத்திரம் இல்லைன்னா எதையுமே என்ன பண்ண முடியாது, வாங்கிக்க முடியாது. இந்த வீடு வாங்குறதுக்காக முதல்ல பேங்க்ல என்ன சொன்னாங்கன்னா, வக்கீலை பார்த்து நல்ல ஒப்பீனியன் கொடுத்தாதான், அதுல எந்த வில்லங்கம் இல்லாம இருந்தாதான் இது என்ன பண்ண முடியும், லோன் ப்ராசஸ் ஆகும்னு சொன்னாங்க. வக்கீல போய் பார்த்தோம். அவர் எடுத்த உடனே எது கேட்டாரு தெரியுமா? மூல பத்திரம், உறுதி பத்திரம். ஏன்னா அதுதான் A to Z உள்ளடக்கியது. அதுக்கப்புறம் தாய் பத்திரம். மூல பத்திரம்னா A to Z. இந்த இடத்த யாரெல்லாம் வச்சிருந்தாங்க, இது ஏதாவது புறம்போக்கு இருக்குதா, நத்த புறம்போக்கு இருக்குதா, சுயாதீன பத்திரமா அப்படிங்கிறத மூல பத்திரம் தான் முடிவு பண்ணும். அந்த மூல பத்திரத்தை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து எடுத்துட்டு வர்றாங்க. சுதந்திரம் எப்ப கிடைச்சது? 1947. ஆனா இந்த எவ்வளவு கிடையாது, 1939 முன்னாடி இருக்கிறதெல்லாம் எடுத்தாங்க. 1939 முன்னாடி யாரு வச்சிருந்தா? சுதந்திரத்துக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா?
யாரெல்லாம் அடுத்தடுத்து ஓனர் யாரு, அடுத்தடுத்து ஓனர் யாரு, அடுத்தடுத்து ஓனர் யாரு அப்படிங்கிறத மூலப்பத்திரம் தான் முடிவு பண்ணுது. அந்த மூலப்பத்திரத்தை வச்சுதான் அடுத்தடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் அந்த ஒப்பீனியன் கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற வீடு முக்கியம்தான், இங்க இருக்கிற இடம் முக்கியம்தான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் வச்சிருந்தாங்க, ஏதாவது வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கிறத கிளியர் பண்ணக்கூடியதுன்னா மூலப்பத்திரம், உறுதி பத்திரம், டைட்டில் டீடுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே வாங்கணும். சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு விசுவாசம் ஒண்ணு இருந்தா போது எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். Faith is assurance. ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் என்பது ஒரு உறுதி பத்திரம், அது உடைமை பத்திரம், அது மூல பத்திரம். இந்த பத்திரம் இல்லைன்னா எதையுமே வாங்க முடியாது. சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு. இந்த பத்திரம் இல்லைன்னா எதையுமே வாங்க முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீ விசுவாசித்தா, உனக்கு விசுவாசம் இருந்தா நீ தேவனுடைய மகிமையை பெற்று. நான் சுகமாக்கிடுவேன் விசுவாசிக்கிறியான்னு கேட்டேன் குருடனை பார்த்து. ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இன்னொருத்தனை கேட்டா திமிர்வாதக்காரனை பார்த்து, யோவான் 5ஆம் அதிகாரம், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? விசுவாசிக்கிறவங்க முதல்ல விரும்புறியா? விசுவாசத்தையும் விருப்பத்தையும் பிரிக்க முடியாது. விசுவாசத்தையும் உங்களுக்குள் இருக்கிற வாஞ்சையையும் பிரிக்க முடியாது. விசுவாசத்தையும் தைரியத்தையும் பிரிக்க முடியாது. இல்லையா? இந்த விசுவாசத்தை வச்சுதான் அக்கினியின் உக்கிரத்தை அமிழ்த்தார். விசுவாசம் இருந்துச்சுன்னா அவங்க பயப்பட மாட்டாங்க. விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா பயப்படவே மாட்டாங்க. 7 மடங்கு அக்கினியா இருந்தாலும் அதுல குதிக்கிறதுக்கு தயாராயிடுவாங்க. சிங்கத்தின் கெபியில கொண்டு போய் போட்டாலும் சந்தோஷமா அதுல இறக்குவாங்க. ஏன்னா விசுவாசம் சிங்கத்தை விட 7 மடங்கு அக்கினியை விட பெரியது. ஜீவனை விட விசுவாசத்தை பெரிதாக அவர்கள் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்துக்காக அவர்கள் போராடினார்கள். ஏன் அப்படின்னா விசுவாசம்ங்கிறது அவங்களுடைய உசுருங்கிறது ரொம்ப ஒண்ணுதான். உசுர விடுறேன் அப்படிங்கிறதும் விசுவாசத்தை விடுறேங்கிறதும் ஒண்ணுதான். அதனாலதான் இந்த விசுவாசத்துக்காக நம்ம போராட வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்றார். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். தேவனுடைய மகிமையை குறித்துதான் அதோட பிரசங்கம் பண்ணணும். அந்த மகிமையை கொண்டு வர்றது விசுவாசம்ங்கிற, அதனால அது ரொம்ப முக்கியம். அப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல ஒரு வாசிப்பாரு. விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே யாக்கோபு, விசுவாசத்தினாலே யோசேப்பு, விசுவாசத்தினாலே மோசே, விசுவாசத்தினாலே யோசுவா, விசுவாசத்தினாலே தானியேல், விசுவாசத்தினாலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, விசுவாசத்தினாலே கிதியோ, சிம்சோன், தாவீது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் தான் தேவனுக்கு நம்மை பிரியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதா இருந்தா ஒரு துளி ஆசீர்வாதத்தை கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எதை பார்க்கிறாரு இயேசு? நம்மகிட்ட விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா
பரிசுத்தம், அந்த ஆசீர்வாதம் எல்லாமே நம்மளை அப்படியே புடிச்சு, நம்மள என்ன பண்ணாரு? கிருபை புடிச்சு, விசுவாசம் நம்மள நன்மையும் கிருபையும் என்னை வேட்டையாடுன்னு சொல்றாரு தாவீது. நன்மை நம்மள வேட்டையாடும், கிருபை நம்மள வேட்டையாடும். எப்போ? விசுவாசம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்மள நம்ம வேண்டாம் வேண்டாம் ஓடுனாலும் அது நான் விட மாட்டேன் பிடிக்குமா? ஊழியக்காரர் சொல்றாரு, கரும்பு பிடிக்கூடாது, கரும்பு பிடிச்சவங்களோட சேரக்கூடாது, கிருபை பிடிச்சவங்களோட சேரக்கூடாது. நான் சொல்றேன், விசுவாசம் இருக்கிறவங்களோட கூட நாம் சேரணும். விசுவாசம் எல்லாத்தையுமே பண்ணுவோம். அப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, உங்களுடைய மூல பத்திரம், உறுதி பத்திரம், உங்களுடைய உசுறு எது அப்படின்னு கேட்டா விசுவாசம். நீங்க எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேணும்னு இருக்கீங்க, விசுவாசித்திருக்கிறீங்க. இந்த விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுது பாருங்க. பேதுரு சொல்றாரு, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்ற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சொல்லுங்க, பக்கத்தை கை பிடிச்சு, இந்த விசுவாசம் எங்கிட்ட இருக்குதா? ஆமா, விசுவாசம் உங்ககிட்ட இருக்குது. சொல்லுங்க, நீங்கள் பெற்ற விசுவாசம் அருமையான விசுவாசம். 1 பேதுரு 1:7 சொன்னது, நீங்கள் பெற்ற விசுவாசம் விலையேற பெற்ற விசுவாசம். நீங்க பெற்ற விசுவாசம் விலையேற பெற்ற விசுவாசம். வாசிச்சலாமா? 2 பேதுரு 1:2 வாசிங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களை போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்ற உங்களுக்கு, அல்லேலூயா, எங்களை போல அருமையான விசுவாசம். சொல்லுங்க, ஆங்கில வேதாந்தம் சொல்றா precious faith. precious-னா அருமையான, நேர்த்தியான விசுவாசம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது பாரு. 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அது மகிமையை கொண்டு. அப்ப விலையேற பெற்ற ஒன்று உங்களிடத்தில் இருக்குது. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, விலையேற பெற்ற ஒன்று. பொன்னை காட்டிலும், வெள்ளியை காட்டிலும், தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ஒன்று உங்களிடத்தில் இருக்கிறது. தங்கத்துடைய விலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு 70,000 ஆயிடுச்சா? பவுனுக்கு 70,000 ரூபாய் ஆயிப்போச்சு. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம். உங்ககிட்ட ஒண்ணு இருக்குது, அது என்னன்னா தேவன் உங்களுக்கு கொடுத்த விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி கிடைச்சது? பேதுரு சொல்றாரு பாருங்க, தேவனுடைய நீதியினாலே அந்த விசுவாசம் கிடைத்தது. தேவனுடைய நீதி என்பது என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லிருப்பாங்க. நாம் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். கிறிஸ்து சிலுவையிலே பாவமானார். நாம தேவனுடைய நீதியாய் மாறினோம். இந்த விசுவாசத்தை நமக்குள் இருந்து துவக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 12:1 சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நாம் ஓட வேண்டும். அப்போ விலையேற பெற்ற ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லு பாருங்க. யூதா 20 பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவியில ஜெபம் பண்ணி. அப்ப உங்ககிட்ட இருக்கிற ஒண்ணு விலையேறப்பட்டது மாத்திரமல்ல, அருமையானது மாத்திரமல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த மகா பரிசுத்தம் அப்படிங்கிற
வேர்டு எங்க வருதுன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல 3 பகுதி: பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது யாருடைய விசுவாசம்னா, அது தேவனுடைய விசுவாசம். யாருடைய விசுவாசம்? பிரகாரத்தில் இருக்கிறது நம்மளது, பரிசுத்தத்தில் இருக்கிறது ஆசாரியனது, மகா பரிசுத்தத்தில் இருக்கிறது தேவனுடையது. அப்போ தேவனுடைய விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம், அதனாலதான் அது நிறைவேற பெற்றது. தேவனுடைய விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம், அதனாலதான் அது அருமையானது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அதனாலதான் அது அருமையானது. அப்ப இந்த விலையேற பெற்ற அருமையான மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்காக நாம் போராட வேண்டும். இந்த விசுவாசம் தான் தேவனுக்குள்ள நம்ம பிரியமா நடத்தும். இத மட்டும் ஒண்ணு மட்டும் போதும். சொல்லுங்க, இது ஒண்ணு போதும். சொல்லுங்க, பக்கத்துல ஒன்லி பிலீவ். விசுவாசம் மட்டும். ஏன்னா விசுவாசிக்கிறனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும். லூக்கா 1:37 மரியாதை பார்த்து காபிரியல் சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இது எப்படியாகும்? இது எப்படியாகும்? இது எப்படியாகும் கேட்டிருக்கீங்களா? உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் தேவன் கொடுக்கிற பதில், தேவனால் கூடாத காரியம். எப்படி சொல்ற? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் விசுவாசத்தின் தேவன். அந்த விசுவாசத்தின் தேவன் தன்னிடத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறாரா? 2 கொரிந்தியர் 4:13 சொல்லுது பாருங்க. விசுவாசித்தே ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாமும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நமக்கு கொடுக்கிற ஆவி விசுவாசத்தின் ஆவி. அப்ப அருமையான, பேதுரு சொன்ன மாதிரி விலையேற பெற்ற அருமையான, யூதா சொல்ற மாதிரி மகா பரிசுத்தமான அந்த விசுவாசம் என்பது ஒரு ஆவி, ஸ்பிரிட். அது அதை கர்த்தர் நமக்குள்ள அனுப்பிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப விசுவாசங்கிறது என்னங்க? அது ஒரு ஆவி, தேவனுடைய ஆவி. அதுதான் நமக்குள்ள இருக்கு. அதுக்காகத்தான் நம்ம இந்த பூமியில வாழணும். சொல்லுங்க, அவருக்காகத்தான் நாம வாழணும். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன் உசுரை விட பெருசுன்னு சொன்னேன்? ஏன் நம்முடைய பரிசுத்தத்தை விட பெருசுன்னு சொன்னேன்? ஏன் சொன்னேன்னா, அது ஒரு ஆவி, விசுவாசத்தின் ஆவி. அவர் நமக்குள் இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமுள்ள பாதையில் அவர் நடத்துவார். கிறிஸ்துவோடு கூட கொண்டு போய் இணைப்பார். அல்லேலூயா. அதனால இந்த விசுவாசத்துக்காக நாம போராடணும். இந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி வரும்? விசுவாசங்கிறது என்னன்னு சொன்னேன். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் என்ன? நம்ம உசுறு. பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசங்கிறது எங்க உசுருங்க. விசுவாசங்கிறது மூல பத்திரங்க. விசுவாசங்கிறது உறுதி பத்திரங்க. விசுவாசங்கிறது என்னுடைய உடைமை பத்திரம், என்னுடைய சுவாசம். சரி, விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா அருமையானது. 2 பேதுரு 1:1 விலையேறப்பட்டது. 1 பேதுரு 1:7 மகா பரிசுத்தமானது. யூதா 20. சரி, இந்த விசுவாசங்கிறது ஒரு ஆவி, ஸ்பிரிட். 2 கொரிந்தியர் 4:13. இந்த விசுவாசம் எப்படி வரும் நமக்கு? இது எப்படி பில்டப் பண்றது? விசுவாசம் எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறாரா? எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கிறார்.
இது விசுவாசங்கிறது ஒரு கப்பல் மாதிரி. அது அழகா நோவா எடுத்து கட்டினா இருப்பார். இந்த கப்பல் என்ன பண்ணாரு? அழகா எடுத்து கட்டினார். உபகரணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் கர்த்தர். உபகரணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதை வச்சு நாம என்ன பண்ணணும்? கட்டணும். இல்லையா? எப்படிங்க கட்டுறது? விசுவாசத்தை வச்சு. விசுவாசங்கிறது நம்முடைய மாம்ச பிரகாரமா காணப்படாதவைகளின் நிச்சயம். பார்க்க முடியாது. விசுவாசத்தை பண்ண முடியாது. மாம்ச கண்களை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாரு? வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ட்டார். நடந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்பு. சாராளுடைய கர்ப்பப்பையே இல்ல. சாராளுடைய கர்ப்பப்பையே இல்ல. ஆனா சாராள் வாக்கு தத்தம் பண்ணினவர், எபிரேயர் 11:11, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல அவன் கெட்டிக்காரி ஆயிட்டான். ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவனானா. ரோமர் 4:21. அப்போ விசுவாசங்கிறது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சிருஷ்டித்து நமக்கு கொண்டு வந்துவிடும். அப்ப இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்து அதை விசுவாசித்து, நீங்க விசுவாசிக்கிறீங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? விசுவாசித்தே ஆகையால் பேசினேன். விசுவாசிக்கிறவன் விசுவாசத்துக்கு ஏற்றபடி பேசுவான். தீர்க்க தரிசனமே விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடிதான் பேசணும். நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க, உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்க வாயில தெரிஞ்சு. எலிசா தீர்க்க தரிசி சொன்னார். என்ன சொன்னாரு? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல, இஸ்ரவேல் முழுவதும் பஞ்சம், சமரியா முழுவதும் பஞ்சம், சமரியா முற்றுகை போடப்பட்டது. ஒரு தேசத்தை முற்றுகை போட்டாங்கன்னா பல நாள் அவங்க முற்றுகை போட்டாங்க. ஏற்றுமதி இறக்குமதி எதுவுமே இருக்காது. இருக்காத பட்சத்துல தேசம் பஞ்சத்தினால் வாடினது. எல்லாம் பஞ்சத்தினா செத்துட்டு இருக்காங்க. தீர்க்கதரிசி சொல்ற ராஜா கிட்ட சொல்ற, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றார். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். வானத்தின் பல கனிகளை திறந்தாலும் இது நடக்குமா? 1 ரூபாய்க்கு 10 மூட்டை அரிசி கிடைக்கும். 1 ரூபாய்க்கு 10 மூட்டை அரிசி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? வாய்ப்பே 1 ரூபாய்க்கு 1 படி அரிசியே கிடைக்காது. ஆனா அப்படிதான் சொல்றாரு. இப்போ நம்ப முடியாத அளவுக்கு சொல்றார். சாத்தியமே இல்லை, நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மந்திரி சொல்றான். கண்டிப்பா நடக்கும், நீ அதை பார்ப்ப, ஆனா அதை சாப்பிட மாட்டேன். விசுவாசம்ங்கிறது என்ன? இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சிருஷ்டித்து உருவாக்கி கொடுக்கும். விசுவாசம் செய்யும். அவ பேசுறது என்ன பண்ணணும்? கரெக்டா பேசும். சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு, விசுவாசத்தை பேசுங்கள். நடக்காது, ஆகாது, இது எப்படி ஆகும், நான் கிழவனா இருக்கிறேன், வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இது
சாத்தியம் இல்லை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உன் குருவி மூளைக்கு இது விளங்கா. அந்த குருவி மூளையை ரிமூவ் பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தை உள்ள வைங்க. இல்லையா? நூற்றுக்கு அதிபதி சொல்றான், ஒரு வார்த்தை மாத்திரம், அந்த வார்த்தை அப்படியே அனுப்பிச்சுட்டுருங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை அனுப்பிச்சு விட்டீங்கன்னா என் வேலைக்காரன் கூட மாறி. 8ஆம் அதிகாரத்தை சொல்றாங்க, இயேசு சொல்றாரு, நான் வந்து அவனை சுகமாக்குறேன். நீங்க வரணுங்கிறதே இல்லை, இந்த வார்த்தை அனுப்புங்க, அது வந்து எல்லா வேலையும் செய்யும். ஏன்னா சங்கீதம் 107:20 சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். இயேசு சொன்னார், பின்னாடி திரும்பி பார்த்து, சபையை பார்த்து, தன்னை பின்பற்றி வந்த சீசர்களை பார்த்து, நம்மளை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் விசுவாசிகள் என்று சொல்லுகிற விசுவாசிகளுக்குள்ளும் தேவனுடைய சபைக்குள்ளும் இல்லாத ஒரு விசுவாசம், தேவனை அறியாத, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பான, புறஜாதியா இருக்கிற, தேவனுக்கும் எனக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா அவன் என்னை குறித்து வைத்திருக்கிற விசுவாசம் பெரியதுன்னு சொன்னாங்க. இல்லையா? நம்ம கிட்ட இல்லாத விசுவாசம் தேவனையே அறியாதவங்க கிட்ட இருக்குதா? தேவனை, நம்முடைய தேவனை குறித்து. இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னாரு. இல்லையா? நூற்றுக்கு அதிபதி யாரு? அவர் ஒரு புறஜாதிக்கு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்குள்ள வரக்கூடாது, உடன்படிக்கைக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, அவன் ஆபிரகாமின் சந்ததி கிடையாது, வாக்கு தத்தங்கள் அவனுக்கு கிடையாது, தேவன் அவனுக்கு கிடையாது, நம்பிக்கை அவனுக்கு கிடையாது, அவன் காணியாட்சிக்கு புறம்பான ஒரு மனுஷன். அவன் சொல்றா, நீ ஒரு வார்த்தை எழுப்பும், அப்போதுதான் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இயேசு திரும்பி பார்த்து அப்படியே அப்படியே அவரோட இந்த உடம்பு சிலுத்துச்சு. அவருக்கு எப்படி ஒரு பெரிய காரியம் நடக்கும்போது உடம்பு சிலுக்கு இல்லையா, அது மாதிரி அப்படியே மெய் சிலுத்து என்ன சொன்னாருன்னா அப்படியே புல்லரிக்க வச்சுட்டாங்க. நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணிட்டான்? நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசம் இயேசுவை புல்லரிக்க வைத்தது. எப்படி ஒரு டைட்டில் கொடுத்து இயேசு நினைச்சு புல்லரிக்க வச்சிருச்சு. இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கிறேன். என் பேருடைய எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். உடனே அவனை போட்டு, உன்னை யார் நான் வெளியே நிறுத்துறதுன்னு கேட்டேன். ஆலயத்துக்கு வெளியே நிறுத்துறது யாரு? காணியாட்சிக்கு வெளியே நிறுத்துறது யாரு? வாக்கு தத்துவத்துக்கு வெளியே கொண்டு போய் வச்சது யாரு? வா, நீ அங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, எங்க ஆண்டவர் இருக்கணும்? அடுத்த வருஷம் சொல்றது, ஆபிரகாமும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுக்கப்பட்ட பந்தியில போய் உட்காருன்னு சொன்ன. நீ ஆபிரகாம் பக்கத்துல உட்கார வேண்டிய ஆளு, நீ ஈசாக்கு பக்கத்துல உட்கார வேண்டிய ஆளு, யாக்கோபு பக்கத்துல உட்கார வேண்டிய ஆளு. இஸ்ரவேலர்களுக்கு அப்பாக்கள் இருங்கலாம், இஸ்ரவேலர்கள் மத்தியில இல்ல, அவங்களுடைய அப்பா பக்கத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறேன்னு சொல்லி நூற்றுக்கு அதிபதியை கூப்பிட்டா. இல்லையா? வாசிக்கிறீங்களா? அதைய மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10-11. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை சொல்றார், அநேகர், நூற்றுக்கு அதிபதி போல அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ஆமென். ஆனா சொல்லிட்டாரு, நீ வந்து புறஜாதி கிடையாது, நீதான் மெய்யான ஆபிரகாமின் சந்ததி. விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆபிரகாமின் பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ரோமர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார். இல்லையா? அப்ப விசுவாச மார்க்கத்தான் அவன் தான் ஆபிரகாமுக்கு பிள்ளை. ஆபிரகாம போல விசுவாசிக்கிறவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை. அதனால நீ வெளியில் இருக்க வேண்டிய ஆள் இல்ல, வா உன்னை உள்ள கொண்டு போறேன்னு சொல்லி ஆபிரகாம் பக்கத்துல சீட் போட்டு கொடுத்தார். எஸ்,
அல்லேலூயா. இந்த விசுவாசம் எப்படி அவனுக்கு வந்துச்சு? இஸ்ரவேலர்கிட்ட வாக்குத்தத்தங்கள் இருந்துச்சு, உடன்படிக்கை இருந்துச்சு, முற்பிதாக்கள் இருந்தாங்க, தேவனுடைய ஆலயம் இருந்துச்சு, அவர்களுக்கு சொந்த காணியாட்சி இருந்துச்சு, சொந்த தேசம் இருந்துச்சு. அவங்களுக்கு கிடைக்காத ஒண்ணு இவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அல்லேலூயா, எப்படி வந்துச்சா? ஒரே வார்த்தையை சொல்றேன். இஸ்ரவேலர்கிட்ட அறிவில்லை, அவனுக்கு அறிவு இருந்துச்சு. என்ன அறிவு? இஸ்ரவேலர்கள் தேவனை குறித்து சரியான அறிவு அவங்களுக்கு இல்லை, அதனால விசுவாசத்தில் ஆயிட்டாங்க. 100க்கு அதிபதி அவன், 100 பேருக்கு அதிபதி. எத்தனை பேருக்கு அதிபதி? 100 பேருக்கு அதிபதி. அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? ஒருவனை நான் போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். 100 பேருக்கு அதிபதி ஆண்டவரே நானு. நான் ஒருத்தர்கிட்ட ஒண்ணு கமெண்ட் பண்ணா, கட்டளை கொடுத்தா அவன் அதை அப்படியே செய்யறான். ஏன்னா நான் 100 பேருக்கு அதிபதி. நாம சொல்ல கேட்பானா? கேட்க மாட்டான். நான் அதிபதிங்கிறதுனால, நான் அதிகாரிங்கிறதுனால நான் சொல்றதுக்கு அவன் அப்படியே கீழ்ப்படுகிறான் அப்படின்னு எனக்கு என்ன அறிவு இருந்துச்சு? தான் ஒரு அதிகாரிங்கிற அறிவு இருந்துச்சு. அந்த அதிகாரம் என்னென்னலாம் செய்யுங்கிற அறிவு அவனுக்கு இருந்துச்சு. அப்போ அதிகாரத்தை குறித்த அறிவுதான் அவனுக்கு அற்புதத்தை கொண்டு வந்துச்சு, விசுவாசத்தை கொண்டு வந்துச்சு. அந்த விசுவாசம் அற்புதத்தை. நான் 100 பேருக்கு அதிபதி ஆண்டவரே, ஆனால் நீரோ வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி. நான் சொன்னா இவன் கீழ்ப்படுகிறா, நீங்க சொன்னா கண்டிப்பா ஆவிக்குரிய உலகம் கீழ்ப்படியும். ஏன்னா வானத்துக்கும் நீர் தான் அதிகாரி, பூமிக்கு நீர் தான் அதிகாரி. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் நீங்க தான் அதிகாரி, பிசிக்கல் வேர்ல்டுக்கும் நீங்க தான் அதிகாரி. நீங்க சொன்னா கண்டிப்பா இந்த ஜரம் கேட்கும், அது கீழ்ப்படியும். அதை நான் விசுவாசிக்கிறேங்கிறத சொல்லாம சொல்றான். அல்லேலூயா. நான் 100 பேருக்கு நான் சொன்னா கேட்கிறாங்க ஆண்டவரே, நீர் வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி அப்படிங்கிற அறிவு அவனுக்கு இருந்துச்சு. இவர் சொன்னா கண்டிப்பா சுகமாகும், ஏன்னா அதன் மீது இவருக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கிறது. 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறதுனால நான் சொன்னா நடந்துராது. அந்த நோயின் மீது, அந்த பேயின் மீது, அந்த பிசாசின் மீது, அந்த வல்லமையின் மீது உமக்கு அதிகாரம் இருக்குது ஆண்டவரே. நீர் சொன்னால், நீர் வார்த்தையை அனுப்பினார். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. பிரசங்கி 8:11. நீர் ராஜாதி ராஜாவா இருக்கு, நீர் உங்களுடைய வார்த்தையை அனுப்பும், அவன் சொன்னமாகும். இல்லையா? இப்ப இயேசு சொன்னாரு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 28 கடைசி வசனத்துல, வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய உலகத்துல உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பிசிக்கல் வேர்ல்ட்லயும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த அறிவு தான் உங்களுக்கு தேவனுடைய மகிமையை உங்க பக்கமாய் கொண்டு வரும், சுகத்தை உங்க பக்கமாய் கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை உங்க பக்கமாய் கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. அப்ப எது விசுவாசத்தை கொண்டு வரும்? தேவனை குறித்த அறிவு. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது குறித்த அறிவு. நீங்க அதிகாரியா இருக்கிறீங்க, பக்கத்துல கை சொல்லுங்க, நீங்க அதிகாரி. நல்லா போட்ட சொல்றேன். நோய் மேல நீங்க தான் அதிகாரி, பேய் மேல நீங்க தான் அதிகாரி, பிசாசுகளுக்கு உங்க மேல அதிகாரம் மேல நீங்க தான் அதுக்கு அதிகாரி. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை குறித்த அறிவுதான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும், விசுவாசத்தை கொண்டு. அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கவனிங்க, உங்களுக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்குது, அது அருமையான விசுவாசம். அந்த விசுவாசத்தை எப்படி நீங்க வளர்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரம்,
உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரு, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத குறித்த அறிவு தான் உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசிக்கிறவன் பேசுவான், விசுவாசிக்கிறவன் தைரியமாய் இருப்பான், விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் அழமாட்டான், அவன் நாடுகை செய்வான். தேவனுடைய விசுவாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பேதுருவின் விசுவாசம் அல்ல, பேதுரு கொடுக்கப்பட்ட விசுவாசமே அருமையான விசுவாசம். பேதுருவை போல நம்ம விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம், இயேசுவை போல விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். 11ஆம் அதிகாரத்துல faith of God, தேவனுடைய விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த விசுவாசத்தை நாம் என்ன பண்ணணும்னா, எப்படி ஆபரேட் பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி 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 அதை ஆபரேட் பண்ணணும். விசுவாசத்தை நாகலாம் பேசுவேன்.